الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. قال الله تعالى في القرآن المجيد وفي الفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. قال الله تعالى أيضا إن الدين عند الله الإسلام. இந்த உலகத்தை படைத்து வழிபாடுத்துக் கொண்டிருக்கும் ரஹ்மான் அல்லாஹ்வுக்கு அனைத்து முடித்தார்கள். மேலும் அவன் சாந்தியும் சமாதானம் பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவற்றை அப்படியே பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் தாபஈன்கள் மீதும் தாபஈன்கள் மீதும் முக்கியமாக இங்கு அமர்ந்து கொண்டிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்கள் மீதும் உலகத்தில் இருக்கும் அனைத்து முஸ்லிம்கள் மூமின்கள் மீதும் என் மீதும் என்றென்று ஒற்றுமாக என்று கூறி இன்றைய ஜும்மாவை ஆரம்பிக்கின்றனர். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாம் இந்த வார்த்தையை நாம் கேட்டாலே நமக்கு தோன்றுவது இந்த மார்க்கத்தின் வழிகாட்டுதல்கள். எவ்வளவோ முயற்சி இந்த மார்க்கத்தை பின்னடைய செய்வதற்காக நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இந்த காலத்தில் இருந்து இல்லை, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் இருந்தே நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஒவ்வொரு நபிமார்களும் இஸ்லாத்தை போதித்தார்கள். அப்படித்தான் இறுதி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த மார்க்கத்தை மக்கத்து நகரில் இருக்கக்கூடிய குறைஷ் வாசிகளுக்கும் அவருடைய குடும்பத்தார்களுக்கும் சிலை வணங்கிகளுக்கும் போதித்தார்கள். எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல் சிலவர்கள் மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு அந்த மக்கமா நகரில் மறைந்து கொண்டு இஸ்லாத்தை மறைத்து கொண்டு வாழும் நிலை வரலாற்றின் பக்கத்தில் நாம் பார்க்கிறோம். மதீனாவிற்கு சென்றதற்கு பிறகு எந்த இஸ்லாத்தை மறைந்து அவர்கள் வைத்திருந்தார்களோ, மறைந்து வாழ்ந்தார்களோ, அதை வெளிப்படையாக வாழ்வதற்கு அல்லாஹ் கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. நாம் இருக்கக்கூடிய இடமும் நமக்கு இஸ்லாத்தை வெளிப்படையாக பின்பற்றுவதற்கான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை நமக்கு அல்லாஹ் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். அப்படியாப்பட்ட நிலையில் முஸ்லிம் சமூகமாக இருக்கக்கூடிய நாம் இஸ்லாம் என்ற இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு இருக்கக்கூடிய இந்த மக்கள் உண்மையாகவே முஸ்லிம்களாக இருக்கிறோமா? உண்மையாகவே நாம் முஸ்லிமாக இருக்கிறோமா? அடிபணிந்தவர்களாக, இறைவனுக்கு அச்சமுடையவர்களாக, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதலை பின்பற்றக்கூடியவர்களாக, சஹாபாக்களின் பொருத்தங்கள் யோசித்து பாருங்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின்டியார்களே, நம்முடைய சமூகத்தார்களுடைய நிலை இன்று அவர்கள் எந்த அளவிற்கு மார்க்கத்தை வெளிப்படையாக பின்பற்றிக் கொண்டிருக்கிறார். மக்காவில் குர்ஆன் ஓதக்கூடிய சத்தம் கேட்டால் இழுத்து சென்று அடிக்கக்கூடிய நிலை இருந்தது. தொழுவதை பார்த்தால் சாணம் எடுத்து வந்து அவர்கள் மீது கொட்டக்கூடிய நிலை இருந்தது. அப்படிப்பட்ட நிலையிலும் அவர்கள் இஸ்லாத்தை பின்பற்றுவதை விடவில்லை. மதீனாவில் எந்த நேரத்திலும் தாக்குதல் வரலாம், எப்படி வேணாலும் நம்முடைய உயிர் போவதற்கு வாய்ப்புண்டு. இருந்தாலும் சுதந்திரமாக நாம் மார்க்கத்தை
பின்பற்றியே ஆக வேண்டும். ஒரு பக்கம் பயமோடும் ஒரு பக்கம் சுதந்திரத்தோடும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய தோழர்களும் இந்த மார்க்கத்தை பின்பற்றினார்கள். இருக்கக்கூடிய அண்டை நாட்டுகளுக்கு எல்லாம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வருகையை தெரிவிப்பதற்காக கடிதாசி எல்லாம் கொடுத்தார்கள். சிலவர்கள் ஏற்றார்கள், சிலவர்கள் உதைத்தார்கள், சிலவர்கள் துரத்தி அடித்தார்கள், சிலவர்கள் கிழித்தார்கள், சிலவர்கள் புகழ்ந்தார்கள், சிலவர்கள் அவர்களுக்கு ஹதியாவாக கிஃப்ட் கொடுத்து அனுப்பிட்டார்கள். நாம் அப்படி அல்ல. நமக்கு அல்லாஹ் இந்த மார்க்கத்தை ஒரு பரிசாக, ஒரு நியாமத்தாக குடும்பத்தில் நமக்கு கொடுத்திருக்கிறார். சஹாபாக்கள் பட்ட கஷ்டங்களை நாம் படித்தால் கண்ணீரில் நாம் மூழ்கி விடுவோம். அவர்களுடைய நிலை மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, இந்த இஸ்லாத்தை கைப்பற்றும் பொழுது, இந்த இஸ்லாத்தை பின்பற்றும் பொழுது எப்படி இருந்ததோ அது வேறு. நாம் இன்று இந்த நாட்டில் இருந்து கொண்டு மார்க்கத்தை பின்பற்றுவது வானும் பூமிக்கும் வித்தியாசம் இருக்கிறது. இந்த மார்க்கத்தை அப்படியே அல்லாஹ் நமக்கு ஒரு நியாமத்தாக கொடுத்து விட்டான் என்றால் நாளை மறுமையில் கேட்க மாட்டானா என்ற ஒரு அலட்சியம் நம்மிடத்திலே வந்துவிட்டார். எந்த உலகத்தில் அதிகமாக பரவக்கூடிய ஒரு மார்க்கம் இன்று இஸ்லாம் என்று தெரிந்ததோ இன்னும் சூழ்ச்சி அதிகமாகிவிட்டது. கொள்ளைகள் அதிகமாகிவிட்டன. எதை அவர்கள் அழிப்பதற்கு முயற்சி செய்கிறார்கள்? இஸ்லாத்தை. அல்லாஹ் சொல்கின்றான், நீங்கள் அதை ஊத நினைத்தாலும் அணைக்க நினைத்தாலும் அதை அணைக்க முடியாது. அதை நீங்கள் அணைக்க நினைத்தால் அணைக்கவே முடியாது. நீங்கள் விரும்பாவிட்டாலும் அது மேலோங்கியே தீரும் என்று அல்லாஹ் சொல்கிறான். மார்க்கத்தை எவ்வளவோ சகதிகளை கொண்டு அழிக்க, தவறான பட்டங்களை சூட்டி, பெயர்களை சூட்டி நம்முடைய முஸ்லிம் சமூகத்தை அழிக்க நினைப்பவர்கள் அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்கின்றார், அவர்கள் இதை ஊதி அணைக்க விரும்புகிறார்களா? முடியாது. நிச்சயமாக இந்த மார்க்கத்தை அவர்களால் அணைக்க முடியாது. எவ்வளவு அவர்கள் அணைக்க விரும்புவார்களோ அது அப்படியே அதிகமாக மேலோங்க செய்யும் என்று அல்லாஹ் சொல்கின்றார். அதை தாண்டியும் நம்முடைய சமூகத்தவர்கள் இன்று மார்க்கத்தை பின்பற்றுவதில் பின்தங்கி இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய வாக்கு இருக்கிறது, இந்த இஸ்லாம் மேலோங்க செய்யும், நான் அதை மேலோங்க செய்வேன். மக்களாக இருக்கக்கூடிய நாம், முஸ்லிமாக இருக்கக்கூடிய நாம், அல்லாஹ்வுடைய உம்மத், அல்லாஹ்வுடைய அடியான்களாக இருக்கக்கூடிய நாம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உம்மத்தாக இருக்கக்கூடிய நாம் இஸ்லாத்திற்கு என்ன செய்கிறோம்? அல்லாஹ் திருமறையில் சொல்கின்றான், இன் தன்சுருல்லாஹ யன்சுருக்கும், நீங்கள் உதவினால் நான் உங்களுக்கு உதவுவேன். சூரத்துல் இஹ்லாஸ்ல அல்லாஹ் சொல்றான், அல்லாஹு ஸமத், அல்லாஹ் எந்தவித தேவையும் அற்றவன். அப்ப என்ன உதவிங்க? அரசு தாங்கி கொடுக்கணுமா? அதுக்கு 8 மலாய்க்கள் இருக்காங்க. வேற என்ன செய்யும்? பூமியை சதராம பார்த்துக்கணுமா? கிடையாது. வானத்தை விழாம பார்த்துக்கணுமா? கிடையாது. கடல் நீர் குறையாம பார்த்துக்கணுமா? கிடையாது. அல்லாஹ்வுக்கு உதவி செய்தால் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வேன் என்று சொல்றானே, அது என்ன தெரியுமா? இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய தஃப்சீரிலே பதிவு செய்கிறார்கள், விளக்குரையிலே பதிவு செய்கிறார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் தஃப்சீரிலே கல்வியை அதிகம் ஆற்றல் பெற்ற ஒரு நபர் சொல்கிறார், இதற்கு அர்த்தம், இதற்கு விளக்கம் என்னவென்றால், நாம் மார்க்கத்தை சரியாக பின்பற்றினாலே போதும். இந்த இஸ்லாத்தை விடாமல், நாம் யாருக்கும் விட்டு கொடுக்காமல், எந்த நிலையிலும் நம்முடைய இறுதி மூச்சு வரை கலிமாவை மேலோங்க செய்வதற்காக நாம் செய்யக்கூடிய அமல்கள், கடமையை பின்பற்றுதல், ஷரியத்தில் நடந்து கொள்ளுதல், இதையெல்லாம் இன் தன்சுருல்லாஹ் என்ற விஷயத்தில் வந்து சேரும். நீங்கள் அல்லாஹ்விற்கு உதவினால் அல்லாஹ் உங்களுக்கு உதவுவார்.
அல்லாஹ் எந்த தேவையும் மற்றவங்க, அவனுக்கு எந்த தேவையும் இல்லை. ஆனால் இந்த வசனத்தில் அவன் சொல்கிறான், முஸ்லிம்களே, ஈமான் கொண்டோர்களே, அல்லாஹ்வுக்கு நீங்கள் உதவினால் அல்லாஹ் உங்களுடைய மறுமைக்கு அல்லாஹ் உங்களை உதவினார். அப்ப இந்த இடத்துல ரெண்டு பக்கமும் நமக்கு தான் பெனிஃபிட் இருக்கு. அல்லாஹ் உதவுறதுல என்ன பெனிஃபிட் இருக்குன்னா, இஸ்லாத்தை ஃபாலோ பண்ணணும், பின்பற்றணும். மயன்சொருக்கும் அல்லாஹ் நமக்கு உதவுவானா அதுல நமக்கு தான் பெனிஃபிட் இருக்கு. சொர்க்கத்தை அல்லாஹ் நமக்கு கொடுப்பான். ரெண்டு ஆஃபர் எல்லாம் கொடுத்திருக்கான். முதல் ஆஃபர் என்ன? நான் இந்த மார்க்கத்தை மேலோங்க செய்வேன். இரண்டாவது, நீங்கள் அந்த மார்க்கத்தை சரியாக பின்பற்ற வேண்டும். அப்பொழுது என்னுடைய உதவி உங்களுக்கு இருக்கும். நீங்க நம்முடைய சமூகத்தினுடைய நிலை என்ன? தியேட்டர்ல பார்த்தாலும் நம்முடைய ஆட்கள் தான் அதிகம், குடி போதையில பார்த்தாலும் நம்முடைய ஆட்கள் இருக்காங்க, தவறான விஷயங்களிலும் நம்முடைய ஆட்கள் வியாபாரம் செய்யக்கூடிய நிலையை நாம் பார்க்கிறோம். ஹராமான முறையில் மார்க்கம் ஹலால் என்ன ஹராம் என்ன என்று தெளிவாக வகுத்ததற்கு பிறகு, அதை தெளிவாக விளக்கம் கொடுத்ததற்கு பிறகும் ஒருவன் ஹலாலை ஹராமாக்கி கொண்டும் ஹராமை ஹலாலாக்கி கொண்டும் வாழக்கூடிய நிலை இன்றைய சமூகத்தில் நாம் நிறைய முஸ்லிம்களை பார்க்கிறோம். வட்டி எப்படிப்பட்ட ஒரு கொடுமை! அல்லாஹ் அதை ஹராமாக்கியிருக்கிறான். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வட்டியில் ஈடுபடுபவன் தன்னுடைய தாயை கற்பழித்ததற்கு சமம் என்று சொன்னார்கள். இன்னைக்கு வட்டி விடுறதுல வாங்குறதுல நம்மால் கஷ்டம். பேங்க்ல தானங்க வாங்கக்கூடாது, நான் தனியா வாங்கி போயிருந்தேன். அல்லாஹ் சொல்றான், நீங்கள் வட்டியை உண்ணாதீர்கள், அதிகமாக அல்லாஹ் அதிகமாக உள்ள வேணாம் சொன்னா கொஞ்சமா உண்டு. மார்க்கத்தில் ஹராமாக்கப்பட்ட ஒரு விஷயம் அல்லாஹ் சொல்கின்றான், அல்லாஹ் வட்டியை அழிக்கின்றான், அழித்து விடுகிறான். சதகாத்தையும் ஜகாத்தையும் அல்லாஹ் வளர்க்கிறான் என்று அல்லாஹ் சொன்னதற்கு பிறகும் இன்று நம்முடைய சமூகத்தார்கள் ஹோம் லோன், கார் லோன், சைல்ட் லோன் என்று சொல்லி எல்லா விஷயத்திலும் வட்டியை வாங்கி கொண்டு நம்முடைய சமூகத்தார்கள் அவர்களுடைய அமல்களை நாசமாக்கி கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், குல்லு முஸ்கிரின் ஹராம், அனைத்து போதை தரக்கூடிய பொருளும் ஹராம். இன்னைக்கு அமைதியை தேடி போதையை நாடுகிறார்கள் நம்முடைய சமூகத்தார்கள். நிம்மதியை தேடி தன்னுடைய உடல் உறுப்பை அழித்துக் கொள்கிறார்கள் நம்முடைய சமூகம். அல்லாஹ் சொல்கின்றான், வலா துல்கூ பிஐதீக்கும் இலா தாலுகா, உங்களுடைய கைகளை நீங்கள் சேதத்தில் போட வேண்டாம். பான் பராக்கு, சிகரெட்டு, குட்கா சொல்லி எல்லாத்தையும் வாங்கி நம்மால் போட்டுக்கிறாங்க. பாருங்க, அல்லாஹ் உங்களை நீங்களே சேதத்தில் ஆழ்த்திக் கொள்ள வேண்டாம் என்று சொல்கிறேன். உங்கள் கைகளை நீங்கள் என்ன செய்யுங்கள், அழிவின் பக்கம் கொண்டு செல்லாதீர்கள். ஒருவன் தன்னுடைய இதயத்திற்கு புற்றுநோய் ஏற்படக்கூடிய செயல் செய்வது அவன் சிறந்த செயலா செய்கிறான்? சொல்லுங்கள். உன் உடல் உறுப்பை, அவனுடைய லிவர், கிட்னி டேமேஜ் ஆக்குறது அவன் சிறப்பாக செய்கிறானா? வெளிப்படையாகவும் அவன் செய்வது தவறுதான். உள்ளே நடக்க போவதும் ஒரு மோசமான ஒரு விஷயம். அவனுக்கே அவன் தீங்கழித்துக் கொள்கிறான். அண்ணா சொல்லக்கூடிய வாசனத்தின் கீழ் வருகிறதா இல்லையா? மனிதர்களே, நீங்கள் உங்கள் கைகளை சேதத்தில் ஈடுபடுத்தாதீர்கள், சேதத்தில் ஆழ்த்தி விடாதீர்கள். தாலுகா என்றால் அழிவு, அழிவின் பக்கம் கொண்டு செல்லாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். அந்த கைகளால தானே குட்கா போடுறான், அந்த கைகளால தானே சிகரெட் அடிக்கிறான், அந்த கையால தானே குடிக்கிறான். தன்னுடைய அமல்களை இந்த உலகத்திலே அழித்துக் கொண்டு ஒரு சிறந்த மார்க்கம் அவனுக்கு கிடைத்ததை அவன் மறந்து விட்டு இந்த உலக மோகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் மனிதன்.
கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வுடையார்களே, முஸ்லிம் என்றால் தாடியை வைத்துக் கொண்டு தொப்பியை போட்டுக்கொண்டு ஐவேளை மட்டும் தொழக்கூடியவன் முஸ்லிம் அல்ல. இந்த மார்க்கத்திற்காக நாம் செய்ய வேண்டிய விஷயங்கள் பல. அந்த மார்க்கத்தில் இருக்கக்கூடிய சட்டங்களை எல்லாம் முழுமையாக பின்பற்றி ஹராமான விஷயத்தில் இருந்து ஒதுங்கி இருந்து ஹலாலை உள்வாங்கி அந்த விஷயத்தை செய்யக்கூடியவர் தான் முஸ்லிம். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் கால லா இலாஹா இல்லல்லாஹ் தகலல் ஜன்னah. இந்த ஹதீஸை கேட்டு அபூ ஹுரைரா அவர்கள் சொல்லிக் கொண்டே போனார்கள். உடனே அந்த இடத்துல உமர் அவரை முடிச்சிட்டார். யார் இதை சொல்ல சொன்னாங்க? சொன்னாங்க, பிடிச்சி எடுத்துட்டு போனாங்க. யார் சொன்னாங்க? இப்படி சொன்னீர்கள் என்றால் எப்படி யார் சொல்ல? மக்கள் அமல்கள் செய்யா கஷ்டம். லா இலாஹா இல்லல்லாஹ் யார் சொன்னாரோ சொர்க்கத்தில் நுழைந்து விடுவார்கள் என்று சொன்னார்கள். அதை நினைத்து கவலைப்பட்டு உமர் சொன்னார், இப்படி நீங்கள் சொன்னீர்கள் என்றால் மக்கள் அமல் செய்வதை நிறுத்தி விடுவார்கள் யா ரசூலல்லாஹ். அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உமரே, அதற்கு அர்த்தம் அது இல்லை. நான் சொன்ன வார்த்தைக்கு அர்த்தம் அது அல்ல. லா இலாஹா இல்லல்லாஹ்வின் அம்சங்கள் என்ன இருக்கிறதோ அது எல்லாம் ஒருவன் பின்பற்றி அவன் இறக்கும் பொழுதும் அவனுடைய நிலை முஸ்லிமாக இருந்தால் தகலல் ஜன்னah, அவன் சொர்க்கத்தில் நுழைவான். நாம பிறக்கும் போது கலிமா சொல்லியா வந்தோம், அழுதுகிட்டே வந்து நமக்கு பெயர் சூட்டப்பட்டது என்ன? அப்துல்லா, அப்துல் ரஹ்மான், அஹ்மத், முஹம்மத், இப்ராஹிம், கலீல். இப்படி அல்லாஹ் பார்த்தீங்கன்னா நமக்கு பரிசா கொடுத்திருக்க. நம்ம கஷ்டப்படல, சாணத்தை நம் மீது அடித்துக் கொள்ளவில்லை, கொட்டவில்லை. யாரும் நாம் தொழுவும் பொழுது, நாம் பள்ளிவாசலுக்கு செல்லும் பொழுது யாரும் முட்களை வீசவில்லை, அதை மிதித்து செல்ல வேண்டும் என்று. நாம் தொழுவும் பொழுது யாரும் நம்மை தடுக்கவில்லை, நீ ஏன் தொழுகிறாய் என்று சட்டையை பிடித்து இழுக்கவில்லை, நெருப்பில் தொங்கவிட்டு நமக்கு யாரும் புகை காட்டவில்லை. அப்படிப்பட்ட ஒரு முறை, அந்த சந்தர்ப்பங்கள் எல்லாம் நமக்கு எதுவுமே கிடைக்கல, வாய்க்கல. ஏன்னா அவ்வளவு சுதந்திரமா இன்னைக்கு நம்ம மார்க்கத்தை பின்பற்றி இருக்கோம். எத்தனை பேர் ஐவேளை தொழுகையை விடாமல் தொழுகிறோம் சொல்லுங்க. எத்தனை நபர்கள் வருடம் ஜகாத்தை விடாமல் தவறாக எண்ணி கொடுக்கிறார்கள் என்று சொல்லியிருப்பார். பணம், சம்பாத்தியம் எல்லாமே இருந்ததற்கு பிறகு, சக்திக்கு பிறகு யார் ஹஜ்ஜுக்கு செல்கிறார்கள், நிய்யத்தோடு உம்ராக்கு செல்கிறார்கள் சொல்லுங்கள். உலகம் 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 என்று சொல்லி இஸ்லாத்தை மறந்துவிட்டோம். அல்லாஹ் உலகத்தை பற்றி சொல்கிறான், இன்னமல் ஹயாத்து துன்யா லஐபுன் வலஹு. இந்த உலக வாழ்க்கையானது வீண் விளையாட்டை தவிர வேறு எதுவும் கிடையாது என்று அல்லாஹ் சொல்கின்றான். அதே உலக வாழ்க்கையை பற்றி நாளை அல்லாஹ் மறுமையில் விசாரிக்கும் பொழுது அந்த மனிதன் சொல்வானாம், யா அல்லாஹ், நான் இந்த உலகத்திலே சிறிது காலம் கழித்து வந்திருக்கிறேன். அவனுடைய கணக்கு எடுத்து அல்லாஹ் பார்ப்பான், 100 வருஷம் ஆகுது. 100 வருடம் வாழ்ந்தவனுடைய வார்த்தை அல்லாஹ்விடத்திலே என்னவாக இருக்கும்? நான் சில மணி நேரம். அஸ்ஸா என்று குர்ஆனிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சில மணி நேரம், 1 மணி நேரம் என்னுடைய வாழ்க்கை உலகத்தில் அமைந்தது யா அல்லாஹ் என்று அல்லாஹ் சொல்வான். அவனுடைய கணக்கு வழக்கை எடுத்து பார்த்தா 100 வருஷத்துக்கு யோசிச்சு பார்க்கணும். இந்த உலக வாழ்க்கை எவ்வளவு சிறியது என்று. இந்த உலக வாழ்க்கைக்கு ஒரு உதாரணம் சஹாபாக்கள் இடையிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டினார்கள். எல்லாம் இங்க வாங்க சொன்னாங்க. எல்லாம் வந்தாங்க. இங்க பாருங்க, ஒரு செத்த ஆடு கிடக்குது, தெரியுதா? எல்லா சஹாபாக்கள் சொன்னாங்க, தெரியுதே. யார் இன்னைக்கு புசிக்க விரும்புவார் என்று கேட்டார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்பொழுது சஹாபாக்கள் எல்லாம், இறந்து போன ஆடு யாரு ரசூலுல்லாஹ் சாப்பிட விரும்புவா? இறந்து போயிடுச்சு, எப்படி சாப்பிடுவாங்க? யாருக்கும் விருப்பம். இதை விட கேவலமானதுதான் உலக வாழ்க்கை என்று சொன்னாங்க. யோசிச்சுப்பாங்க. அந்த உலக வாழ்க்கையில நம்ம இவ்வளவு பெருமை அடிச்சுக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு இவ்வளவு சம்பாதிக்கிற, இவ்வளவு கொட்டுற,
இவ்வளவு லேண்டு, இவ்வளவு பேங்க் பேலன்ஸ், இவ்வளவு பங்களாக்கள், இவ்வளவு காடி, இவ்வளவு கார்கள் எல்லாம் வச்சிருக்கேன்னு சொல்லி பெருமை அடிச்சிருக்கிறோமே. யோசித்து பாருங்கள் கண்ணியத்திற்குரியவர்களே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு ஊக்குவித்த ஒரு வார்த்தை, இந்த செத்த செம்மறி ஆட்டை விட கேவலமானதுதான் இந்த உலக வாழ்க்கை, அதில் நீங்கள் மூழ்கி விடாதீர்கள், மறுமைக்காக உங்களை நீங்கள் தயார் செய்யுங்கள் என்று சொன்னார்கள். உமரை போல் ரலியல்லாஹு அவர்களை போல் ஒரு கலீஃபா தன்னுடைய மகனுக்கு சொல்லக்கூடிய நசியத்தை பாருங்கள். குன் ஃபி துன்யா கஅன்னக கரீப் அவ் ஆபிரு ஸபீல். நீ இந்த உலகத்திலே இருக்க வேண்டும் என்றால் ஒரு அந்நியனை போல் இரு, மேலும் ஒரு பாதையை கடப்பவனை போல் உடைய வாழ்க்கையை கழித்து விடு என்று சொன்னார். இன்னைக்கு நம்ம எப்படி கழிக்கிறோம் இந்த உலக வாழ்க்கையை? ஒரு அந்நியனை போலா இருக்கிற சொந்த பந்தங்கள்லாம் அறுத்து விட்டு எந்தெந்த சொந்தங்களை பற்றி அல்லாஹ் நாளை மறுமையில் கேட்பானோ அதெல்லாம் தேவையில்லை. நமக்கு தேவை உலக மக்கள், உலக மக்களுடைய புகழ், விருப்பம், இதுதான் நமக்கு தேவை. அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் ஒரு கூட்டம் அணைஞ்சிக்கிட்டு இருக்கு, ஃபாலோவர்ஸ் அது இதுன்னு சொல்லி அலையிறாங்க. இருக்கிற குடும்பத்தார்களை பார்க்கறதுக்கு அவங்களுக்கு என்ன இல்லை, அருகதை இல்லை, நேரம் இல்லை. குடும்பத்தை எல்லாம் மறுத்து விட்டு சொந்தக்காரங்கள்லாம் விஷம் சொல்லி என்ன செய்யறாங்க, மனதிற்குள் வைத்துக் கொண்டு ஒதுங்குகிறார்கள். ஆனால் அல்லாஹ் சொல்கின்றான், தஸாஅலூன பிஹி வல் அர்ஹாம், தஸாஅலூன பிஹி வல் அர்ஹாம். நிச்சயமாக மறுமை நாள் அன்று கேள்வி கேட்கப்படும். உங்களுடைய அந்த அர்ஹாம் உறவுகளை நான் ஏற்படுத்தி உங்களுக்கு கொடுத்தேனே, அதை பற்றி நான் மறுமை நாளில் கேட்பேன் என்றால் இதுக்கு என்ன பதில் கொடுப்போம்? மாமன் மச்சிடத்திலே பேசுறது கிடையாது. தாய் தந்தைகளுக்கு சண்டை, தந்தை பிள்ளைகளுக்கு இடையே சண்டை, பிள்ளைகள் அவர்களுக்கு மத்தியிலே சகோதரர் சகோதரிகளுக்கு இடையே பிரச்சனை. பல ஆண்டுகள், பல வருடங்கள், பல மாதங்கள் பேசாமல் எப்படி ஒரு முஸ்லிமாக நாம் வாழ்க்கையை கழிக்க முடியும் என்று சொல்லுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீ முஸ்லிமாக இருக்க வேண்டுமா, ஒரு சகோதரத்திலே நீ சண்டையிட்டு பிரிந்து விட்டால் 3 நாட்கள் தான். அந்த 3 நாட்களுக்குள் நீ சலாம் சொல்லி சேர வேண்டும். யார் சலாம் சொல்லி முதலில் சேருகிறார்களோ அவன் சிறந்தவன். அவர்கள் நம் இருவரில் மேலும் யார் அப்படி சேரவில்லையோ அவன் நம்ம இல்லை என்று சொன்னார்கள். எத்தனை உறவுகளை நாம் துண்டித்திருக்கிறோம். நாவை கொண்டு எவ்வளவு விஷத்தை நாம் மக்களுடைய மனதில் கக்கியிருக்கிறோம். எத்தனை சகோதரர்களை நாம் சிதைத்திருக்கிறோம். இந்த நாவை பற்றியும் நாளை கேள்வி கேட்கப்படும். உமர் ரலியல்லாஹு அவர்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருகில் இருக்கும் பொழுது, உமரே 2 விஷயத்தை பாதுகாத்துக் கொள், நான் உனக்கு சொர்க்கத்தை வாக்களித்து கொடுக்கிறேன் என்று சொன்னார்கள். அப்பொழுது உமர் ரலியல்லாஹு அவர்கள் கேட்டார்கள், என்ன யா ரசூலல்லாஹ்? உன்னுடைய தாடைக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த உறுப்பையும் தொடைக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த உறுப்பையும் நீ பாதுகாத்துக் கொள், நான் உனக்கு சொர்க்கம் வாக்களிக்கிறேன் என்று சொன்னார்கள். அந்த நாவை பிடித்துக் கொண்டு சொன்னார்கள், இதை பற்றியும் நாளை மறுமையில் அல்லாஹ் கேட்பான் என்று. அப்பொழுது ஆச்சரியமாக கேட்டார்கள், இந்த நாவை பற்றியும் நாளை கேட்பானா அல்லாஹ்? அப்பொழுது சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை கேட்கப்படும். இந்த நாவை வைத்து எத்தனை பேர் புறம் பேசுகிறார்கள். நீங்கள் உங்களுக்கு ஒருவருக்கு ஒருவர் நீங்கள் புறம் பேசிக் கொள்ள வேண்டாம். அந்த புறம் எப்படிப்பட்டது என்றால், நீங்கள் உங்களுடைய அந்த சகோதரனுடைய செத்து போன சகோதரனுடைய அந்த மாமிசத்தை உண்பதற்கு சமம் என்று சொல்கிறார். யோசித்து பாருங்கள், நாம் எவ்வளவு பேர்களை, எவ்வளவு நபர்களை பற்றி நாம் பின்னாடி பேசியிருக்கிறோம். நாம் முன்னாடி சந்திக்கும் பொழுது வேறு முகத்தோடு அவர்களிடத்தை சந்தித்து அவர்கள் சென்றதற்கு பிறகு அவர்களை பற்றியே எப்படியெல்லாம் பேசுகிறோம். யோசித்து பாருங்கள். இந்த நிலை நம்முடைய சமூகத்தில் இருக்கிறது, நம்முடைய சமூகத்தில் காணப்படுகிறது. வெட்டியாக நேரம் கிடைத்தாலே போதும், நம்முடைய நாவு முதலில் ஆரம்பிப்பொழுது அல்லது
ஒருவரை பற்றி புறம் சொல்வதுதான் அதை நாம் பொழுதுபோக்கு என்று சொல்கிறோம். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நிஅமத்தானி மஹ்மூன், இரண்டு நியாமத்துகளை மக்கள் அலட்சியப்படுத்துவார்கள். அந்த நியாமத்து என்ன என்றால் அஸ்ஸிஹத்து வல் ஃபராக், உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் கொடுத்து நீங்கள் அதை பொருட்படுத்த மாட்டீர்கள். மேலும் ஃபராக், காலியான நேரத்தை கொடுத்து அதை நீங்கள் பயன்படுத்த மாட்டீர்கள். நாம் என்ன செய்கிறோம்? காலியான நேரத்திலே நாம் காலியான நேரத்திலே என்ன செய்கிறோம்? அந்நியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்விலே, இன்று நாம் இந்த பிள்ளைகளை வளர்க்கும் பொழுது இந்த புறம் பொய் இதெல்லாம் இருக்கக்கூடாது, இது மார்க்கத்தில் ஒரு மிகப்பெரிய பாவம் என்று சொல்லி வளர்த்தால் அவர்களுடைய பிள்ளைகளுக்கு அவர்கள் சொல்வார்கள். இன்னைக்கு நாம் சொல்லவும் தேவையில்லை, அடிக்கவும் தேவையில்லை. இன்னைக்குள்ள ஜெனரேஷன் எப்படின்னா நாம என்ன செய்கிறோமோ அப்படியே அவங்க செய்வாங்க. ஒரு சின்ன உதாரணம், வாப்பா சிகரெட் அடிக்கிறாரு, அதை பார்ப்பான். பெருசானதுக்கு அப்புறம் அவன் அடிப்பான். வாப்பா கேட்பாரு, ஏப்பா இந்த கெட்ட பழக்கம்? நீ தான் செய்ய வாப்பா, உன்னை பார்த்து தான் நானே கற்றுக்கிட்டேன். சின்ன உதாரணம். மனசுல கல்லு வச்சு அந்த தந்தை வாயை மூடிக்கிட்டு போவார், ஒண்ணுமே சொல்ல முடியாது. இந்த காலத்து பிள்ளைகளை அடிச்செல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. இந்த காலத்து பிள்ளைகளுடைய மனதில் இஸ்லாத்தை நீங்கள் விதைக்க வேண்டும் என்றால் உங்களுடைய அமல்கள் மேலோங்க செய்ய வேண்டும். உங்களுடைய அமல்கள் அவர்களுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும். நீங்கள் திரையில் காட்டக்கூடிய அந்த சைத்தானிய விஷயங்களை எல்லாம் தவிர்த்து உங்களை நீங்களே திரையாக்கி கொண்டு மார்க்கத்தை அவர்களுக்கு காட்டுங்கள். நிச்சயமாக அந்த மார்க்கம் அவருடைய மனதில் இறங்கும். அவர்கள் அதை பின்பற்றக்கூடிய சக்தி அவர்களுக்கு கிடைக்கும். யோசித்து பாருங்கள் கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்விலே, நம்முடைய சமூகத்தார்கள் எல்லா விஷயத்திலும் பின்தங்கி இருக்கிறார்கள். 2024 சென்சஸின் படியும் கல்வியில் பின்தங்கிய சமூகம் இஸ்லாம் என்று வந்துவிட்டது. எவ்வளவு கவலைக்குரிய விஷயம்! கல்வியில் பின்தங்கிய சமூகம் இஸ்லாமிய சமூகம் என்று அவர்கள் முதலிடத்தில் நம்முடைய முஸ்லிம்கள் என்று வைத்திருக்கிறார்கள். இதுக்கெல்லாம் யார் காரணம்? கல்வி வேண்டாம் என்று சொன்னோமா? குர்ஆனில் இறக்கப்பட்ட வசனம், முதல் வசனம் எல்லோருக்கும் ஞாபகம் இருக்கும். ஹிரா குகையில் உட்கார்ந்து கொண்டிருக்கும் பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உண்மையான தோற்றத்தில் வந்து ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டி அடித்து சொன்ன அந்த முதல் வசனம், இக்ரா, ஓதுங்கள், படியுங்கள், பிஸ்மி ரப்பிக்கல் லதீ கலக், உங்களை படைத்த அந்த ரப்பின் பெயரை கொண்டு நீங்கள் ஓதுங்கள், படியுங்கள். மார்க்கம் கல்வியை கற்றுக்கொள்வதிலிருந்து தடுக்கவில்லை, மாறாக கல்வி படிக்க வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும் என்றுதான் சொல்கிறது. ஒரு உம்மி நபி, படிக்க தெரியாத எழுத தெரியாத ஒரு நபியே குர்ஆன் ஓதச் செய்தது இந்த இஸ்லாமிய மார்க்கம். அல்லாஹ்வுடைய அருள், அவருக்கு அந்த வாயிலிருந்து அல்லாஹ் குர்ஆனை வர வச்சான். என்ன சொல்லிட்டான்? நீங்க குர்ஆனை படிக்கிறது என்னுடைய பொறுப்பு, கவலைப்படாது. இன்னைக்கு நம்மகிட்ட அல்லாஹ் குர்ஆனை கொடுத்துட்டான், பொறுப்பையும் ஒப்படைச்சிட்டான். பாதுகாக்கிற பொறுப்பு கிடையாது, படிக்கிற பொறுப்பு. நல்லா பாதுகாக்கிறோம், டோரு போட்டு செல்ஃபு வச்சு அழகான துணிகளை வைத்து எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அழகாக நாம் பாதுகாக்கிறோம். இந்த பொறுப்பு அல்லாஹ் எடுத்துக்கிட்டான், நம்ம கவலையே பட தேவை. அல்லாஹ் சொல்கின்றான், நிச்சயமாக நானே இந்த சிக்கரை இறக்கினோம், நானே இதை பாதுகாப்போம். நமக்கு அந்த டியூட்டி கிடையாது. சிவப்பு துணியில பச்சை துணியில வச்சு கல்யாணம் ஆனா தம்பிக்காரன் என்ன செய்யறான்? அக்காக்காரிக்கு குர்ஆனை கொடுக்குற நிலைமை இன்னைக்கு இன்னும் போகல. அந்த குர்ஆனை எடுத்து போய் அக்காக்காரி மேல உயரத்துல வைப்பா. கேட்டா கீழே குர்ஆனை வைக்கக்கூடாது, அவமரியாதை, அதனால மேல வைக்கணும். அந்த குர்ஆனை எடுக்கவும் கூடாது. இன்னைக்குதான் நிலை. எத்தனை குர்ஆன்கள் பள்ளிவாசலில் இருக்கின்றன, அது எல்லாமே சாட்சி. நாளை மறுமையிலே எத்தனை பேர் அதை எடுத்து படிச்சாங்களோ அவர்களுக்கெல்லாம் அது சாட்சி கூறுமா? அவர்களுக்கெல்லாம் அது சிபாரிசு செய்யுமா? யா அல்லாஹ், இவன் என்னை படித்தான், இவனுக்கு சொர்க்கத்தை கொடு அல்லாஹ். பாப்பா பேச மாட்டாங்க, உம்மா பேச மாட்டாங்க, தம்பி தங்கைகள் யாரும் உங்களுக்கு சிபாரிசுக்காக நாளை மறுமை நாளிலே வாய் திறக்க மாட்டார்கள். உங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு கூட இன்னைக்கு உயிர் கொடுக்க தயாரா இருப்பான், நாளைக்கு ஒரு நன்மை கொடுக்க தயாரா இருக்க மாட்டான். அந்த நேரத்தில் குர்ஆன் வந்து சொல்லும், யா அல்லாஹ், இவன் என்னை படித்தான், இவன் நீ ஓதினான், இவன் தினமும் என்னை தொடர்பு கொண்டான்,
என்னோட தொடர்பில் இருந்தால் யா அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னிக்குவதற்கு சொர்க்கத்தை வழங்கி யா அல்லாஹ். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வுடையார்களே, இன்றைக்கு மார்க்கம் எப்படி இருக்கிறதோ, எப்படி இருந்ததோ அப்படித்தான் இருக்கிறது. முஸ்லிம்கள், இஸ்லாம் எப்படி இருக்கிறதோ அப்படித்தான் இருக்கிறது. முஸ்லிம்கள் மட்டும்தான் மாறிவிட்டார்கள். பெயருக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பெயருக்கு அப்துல்லா, அப்துல் ரஹ்மான், அகமது, முகமது என்று அவர்களுடைய வாழ்க்கையை கழித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய வாழ்க்கையில் மற்றும் மறுமைக்காக அவர்கள் தயார் செய்ய நிலையில் இருப்பார்கள் என்றால் நிச்சயமாக இவ்வுலகில் அவர்களுக்கு வெற்றி கிடைக்காவிட்டாலும் மறுமையில் அவர்களுக்கு வெற்றி கிடைக்கும். The best person in the world தேவையில்லை நமக்கு. The more bank balance in my bank தேவையில்லை நமக்கு. கபரில போகும் பொழுது எல்லாம் கொட்டி மூட மாட்டாங்க. விரல்ல மோதிர இருந்தாலும் வெட்டி எடுத்துதான் உள்ள வைப்பாங்க. அப்ப நம்ம சேகரித்தது, சேர்த்தடிக்கிறது எல்லாமே எவ்வளவு கஷ்டப்பட்டது உலகத்துக்காக எல்லாம் வேஸ்ட். மறுமைக்காக கஷ்டப்பட்டு இருந்தா கண்டிப்பா அது சிறப்பு. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இதை சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன். கபரிலே உங்களுக்கு ஒரு வெளிச்சம் வரும். அந்த வெளிச்சத்தை பார்த்து அந்த கபருவாசி எழுந்து கேட்பார், மனந்த யாரப்பா நீ, யாரப்பா நீ? அந்த வெளிச்சமான உருவம் சொல்லும், ஆனா அமலுக ஸாலிஹ், நான் உன்னுடைய நல்லவர்கள் என்று சொல்லும். இது யார் யார் விரும்புகிறாங்க? யார் யாருக்கு இந்த விருப்பம் இருக்கு? நாம் கபரிலே இருக்கும் பொழுது நம்முடைய கேள்விகள் கேட்கப்பட்ட பிறகு நம்முடைய அந்த நன்மைகளை பற்றி அந்த உருவம் நம்முடைய கபரிலே வந்து நிற்கும் பொழுது நாம் கேட்கும் பொழுது அது சொல்லுமே, ஆனா அமலுக ஸாலிஹ், நான் உன்னுடைய நல்லவன். யாருக்கு விருப்பம் இல்லை என்று சொல்லுங்க? எல்லாருக்கும். அப்படி என்றால் நாம் இந்த உலகத்திலே நல்லமல்கள் செய்ய வேண்டும். நல்லமல்கள் செய்து வாமிலுல் ஸாலிஹாத் என்ற விஷயத்தை அல்லாஹ் குர்ஆனிலே பல தடவை சொல்லியிருக்கிறான் என்றால் அது சாதாரண விஷயம் அல்ல. உங்களை மறுமையை செதுக்குவதற்கான ஒரு நல்ல விஷயம். அதை அல்லாஹ் நமக்கு செய்வதற்கு அருள் புரிவானாக. இந்த உலகத்தில் நாம் உலகத்தை நாடி சென்று கொண்டிருக்கிறோம். அதையெல்லாம் மறக்கடித்து புறக்கணித்து அல்லாஹ்வுக்காக வாழ்வதற்கெல்லாம் நமக்கு ஆதரவு புரிவானாக. இந்த குர்ஆனை நாம் விட்டுவிட்டோம். இந்த குர்ஆனில் வழிகாட்டிகள் இருக்க எத்தனை வழிகாட்டி, இந்த சமூகத்திற்கே வழிகாட்டி என்று சொல்லப்பட்ட இந்த குர்ஆனை நாம் விட்டுவிட்டோம். அந்த குர்ஆனை மறுபடியும் எடுத்து நாம் அதை தொடர்பு கொள்வதற்கு அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் தருவானாக. எத்தனையோ சமூகங்கள், நம்முடைய இஸ்லாமிய குடும்பத்தார்கள் வட்டி, போதை, தவறான விஷயங்களில் சீர்குலைந்து விட்டார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு நேர்வழி காட்டுவானாக. நாம் நன்மைகளை ஏவி தீமைகளை தடுப்பதற்கு அல்லாஹ் நமக்கு அருள் புரிவானாக. அமீன் வாஹிர் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். Alhamdulillah, nahmadu rasulillah, alhamdulillahi rabbil alamin, wassalatu wassalamu ala rasulillah amin, amma ba'd. Fa inna khayra hadisi kitabullah wa khayra hadi Muhammadin sallallahu alaihi wasallam wa syarrul umuri muhdatsatuha wa kullu muhdatsatin bid'ah wa kullu bid'atin dalalah wa kullu dalalatin fin nar. Qala Allah ta'ala fil Qur'anil Majid wa fil Furqanil Hamid. A'udzu billahi minasy syaithanir rajim. Bismillahirrahmanirrahim. Ya ayyuhalladzina amanu taqullaha haqqa tuqatih wa la tamutunna illa wa antum muslimun. Wa qala Allah ta'ala aidan, inna Allaha wa malaikatahu yusalluna 'alan nabi ya ayyuhalladzina amanu sallu 'alaihi wa sallimu taslima. Allahumma salli ala sayyidina Muhammadin wa ala ali Muhammad kama sallaita ala Ibrahim wa ala ali Ibrahim innaka Hamidum Majid. Allahumma barik ala Muhammadin wa ala ali Muhammad kama barakta ala Ibrahim wa ala ali Ibrahim innaka Hamidum Majid. Wa dzikrullahi yadhkurukum wa dzikrullahi ta'ala wa ala wa jalla akbar.